friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ராகி அடை. ஒரு அருமையான ஹெல்தியான டிஷ். குயிக்கா பிளான் பண்ணி ஈஸியா செஞ்சிரலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள அழகா செஞ்சிரலாங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். முக்கியமா ரொம்ப ஹெல்தியானது. ராகி அடை நல்லா தின்னா சாஃப்டா செஞ்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே ராகியோட நல்ல வெஜிடபிள்ஸு கீரை எல்லாம் சேர்த்து செய்கிறோம். ஸோ முக்கியமாக ரொம்ப சத்தானது. எல்லாருக்கும் தெரியும் ராகியில் நிறைய கால்சியம் அயன் இருக்குது, நார் சத்து அதிகம். ஸோ ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருமே அடிக்கடி இந்த ராகியெல்லாம் சாப்பிட்றது. முக்கியமாக வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ்க்கும் இந்த ராகி அடையெல்லாம் ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கப்புக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ராகி மாவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால ராகி அடை நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் மாவை நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை எடுத்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கிடலாம். இங்கே அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்தது நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக ஃபைனாக நறுக்கி சேர்த்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா இப்படி ஃபைனாக துருவி சேர்த்து விட்டுடலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுவோம். அடுத்தது இங்கே நல்ல ஒரு ஃபுல் கப்புக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி நிறையா சேர்க்கிறேன். நல்ல கீரை மாதிரி நிறைய சேர்க்கிறேன். ரொம்ப நல்லது. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கொத்தமல்லி கீரை சேர்க்கலாம், முருங்கைக்கீரை சேர்க்கலாம், பாலக்கீரை சேர்க்கலாம். இதெல்லாம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ கூடவே நல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற ராகி மாவோட இந்த வதக்கின காய்கறிகளும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறிகள் மாவெல்லாம் நல்லா ஈவனாக ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்படி சாஃப்டாகவும் இருக்கணும். மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுதான் பதம். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ராகி அடை போட்டு எடுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டாச்சு. தோசை தவா நல்லா சூடாக்கி ரெடியாக இருக்குது. இங்கே அடை தட்டுறக்கு வாழை இலையும் நல்லா அழகாக எண்ணெயெல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடை தட்டிடலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் மாவு எடுத்துக்கணும். கையில் நல்லா இப்படி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. இதை இலை மேலே நல்லா சென்டரில் வச்சு விட்டு கை விரல்களாலேயே இப்படியே தட்டி விடணும். கொஞ்சம் கையை கொஞ்சம் தண்ணி வச்சு இப்படி தொட்டுக்கிட்டு நினச்சிக்கிட்டு நம்ம தட்டுனோம்னா ஈஸியாக அப்படியே பரவி வரும். அப்படியே ரவுண்டாக அழகாக தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா தின்ன தட்டிட்டு அப்புறம் ஓரங்களை ரவுண்டாக்கிக்கலாம். ராகி அடை தட்டியாச்சு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம நல்ல சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே
கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த இலையோடு அப்படியே இந்த தட்டின ராகி அடை எடுத்து மேலே இலையோடவே திருப்பி வச்சு விட்டுறலாங்க. ஒரு 30-40 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே வெந்து இலை மேலே எழும்பி வரும். ஒரு 40 செகண்ட் கழித்து நம்ம அழகாக அப்படியே பொறுமையாக எடுத்து விட்டால் பட்டு போல் இலை தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே இலையை நம்ம மறுபடியும் ராகி அடை தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ராகி அடை சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பொறுமையாக வேக விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வேக விடணும். ராகி மாவு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். நல்லா திருப்பி போட்டு பொறுமையாக வேக விட்டுடுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான ராகி அடை ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. நல்ல வெஜிடபிள்ஸும் சேர்ந்துருக்கு. இந்த ராகி அடையில் ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்தி மீலாக இருக்கும். நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ அழகாக பிளான் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ராகி அடை அப்படியே சாப்பிடலாம். உப்பு காரம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சட்னிக்கு இது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான சட்னியும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இங்கே நான் ஒரு தேங்காய் சட்னி இதுக்கு பொருத்தமாக செய்ய போகிறேன். வாங்க அதுவும் பார்த்துடலாம். இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் பீசஸ் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இப்படி அரைச்சாச்சு. பாருங்கள், சட்னி ஜம்முன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் மாற்றி விட்டுட்டு நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாங்க. இங்கே தாளிப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சேர்த்தாச்சு. அவ்வளோதான், சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இங்கே சுட சுட ராகி அடையும் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த தேங்காய் சட்னியோட நம்ம ராகி அடை பரிமாறிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி அடைக்கு எல்லா விதமான சட்னியும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இல்லை சட்னியே இல்லாமையும் சாப்பிடலாம். ஏன்னா இதுலேயே எல்லா வெஜிடபிள்ஸும் உப்பு காரம் எல்லாமே இருக்குது. வெண்ணெய் தொட்டுக்கலாம், பட்டர் தொட்டுக்கலாம். இல்லைன்னா நல்ல பச்சை வெங்காயம், ரா ஆனியன் சன்னமாக நறுக்குன்னா பெரிய வெங்காயமும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. நல்ல கால்சியம் அயன் ஜாஸ்தி. எல்லோரும் அடிக்கடி ராகி எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ராகி அடையாக செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் ஒரு ஹெல்தி மீலாக இருக்கும். அதே சமயம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் நம்ம குயிக்காக எதாவது செய்யணும்னு யோசிக்கும் போது இது ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி. அழகாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.